சிம்பிளா, ஈஸியா அரை கப் ரவைய வச்சு கிராக் இல்லாம எப்படி குலாப் ஜாமுன் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூஸியா இருக்கும். 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. அதே சமயம் இதில மைதா, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமா எக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம மில்க் பவுடர், கோயா, இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு பொருள வச்சு அருமையான ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். இதுக்கு அரை கப் ரவைய எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுருங்க. போட்டுட்டு 2 நிமிஷம் மட்டும் லைட்டா வதக்குனா போதும். இது செய்யறதுக்கு 15 மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு. ஸோ இத நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து பால் ஊத்தணும். 1/2 கப் ரவை எடுத்தீங்க அப்படின்னா, 1 கப் பால் ஊத்தணும். ஸோ பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், நார்மல் எது வேணாலும் நீங்க ஊத்திக்கலாம். இத வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்கேஸ் பால் பிடிக்கல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. நீங்க தேங்காய் பால், ஆல்மண்ட் மில்க், ஓட்ஸ் மில்க் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பண்ணும்போது, உங்களுக்கு சீக்கிரமாவே திக் ஆயிடும். ஸோ அளவுகள் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, இந்த டோ வந்து சூப்பரா வந்துரும். இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக டீட்டெயிலா சொல்றேன். நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இத வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஆஃப் பண்ணிட்டு, கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்ல தான் நம்ம வந்து பால்ஸா வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ இத ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. இப்போ சுகர் சிரப்புக்கு 1/2 கப் சுகர், 1/2 கப் தண்ணி ஊத்தலாம். சுகர் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க ஸ்வீட்டுக்காக 1 கப் சுகர், 1 கப் தண்ணி கூட ஊத்தி பண்ணலாம். இல்ல அப்படின்னா, நீங்க ப்ரவுன் சுகர், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் போடலாம். நான் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போட்டிருக்கேன். நீங்க பிடிச்சதுன்னா ரோஸ் எசன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அத கூட விட்டு பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷம் தான் கொதிக்கணும். ஸோ ரொம்ப நேரம் நீங்க கொதிக்க வைக்கக்கூடாது. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் வந்து ஸ்டிக்கி பதமா இருக்கணும் அவ்வளோதான். ஸோ இப்ப பாருங்க, நம்ம சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ள இந்த மாவுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா பெசஞ்சு பாருங்க. ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, பால் ஊத்திட்டு நம்ம பெசஞ்சுக்கலாம். பால் இல்ல அப்படின்னா, நீங்க தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மாவு அப்படிங்கிறது ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது. நம்ம குலாப் ஜாமுனுக்கு மாதிரி கிராக் இல்லாத மாரி பண்ணணும். அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டிக்கியா இருந்தா கூட ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும்போது, அந்த வெடிப்பெல்லாம் வராது ஃப்ரை பண்ணும்போது. நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் பண்ணலாம். ஸோ ரொம்ப டைட்டா பிடிச்சிராதீங்க. ரவுண்டா பிடிச்சீங்க அப்படின்னா, டைட்டா பிடிக்கவே கூடாது. அப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு ஆயில்ல போடும்போது வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஜென்டிலா தான் நீங்க வந்து பிரஷர் குடுக்கணும். ஸோ பாருங்க, இதே மாதிரி கொஞ்சம் அந்த வடை மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிராக் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஊத்திட்டு திரும்ப பெசஞ்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. முதல்ல ரெடி பண்ணி வச்சுருங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ நல்லா சூடான எண்ணெயில போட்டுட்டு, கிரிஸ்பியா வர வரைக்கும் நம்ம கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இது நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேம்ல போடும்போது உங்களுக்கு ஆயில்ல அது பிரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்க வந்து பார்த்துக்கணும். பிகினர்ஸா இருக்கும்போது ஸ்வீட் வந்து ஃபர்ஸ்ட் டைமா பண்றீங்க அப்படின்னா, பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதனால நல்லா சூடா இருக்கும்போது தான் நீங்க போட்டு ஃப்ரை பண்ணணும். போட்ட உடனே திருப்பி எல்லாம் விடக்கூடாது. போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது ஆயில்ல நல்லா செட் ஆகும். அதோட ஷேப் வந்து மாறாம இருக்கும்போது மட்டும் தான் நீங்க திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா சீக்கிரமா ப்ரவுன் ஆயிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுருங்க. ரொம்ப ஹைல போயிடுச்சு அப்படின்னா, நீங்க ஆஃப் கூட பண்ணிறலாம். ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஃப்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு சூடு வந்து ஆறும்போது திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். அப்பதான் ஈவனா வரும் அந்த அந்த ஃப்ரை பண்ற பால்ஸ் எல்லாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரை பண்ண பிடிக்கல அப்படின்னா, ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணலாம். அவன் யூஸ் பண்ணலாம். பட் டேஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மாறும். ஸோ ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இதில குலாப் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ இத வந்து நல்லா இந்த அளவுக்கு ப்ரவுன் ஆனோனே நம்ம எடுத்துடலாம். இன்னும் டார்க் கலர் ப்ரௌனா வேணும் அப்படின்னா, உங்களுக்கு காலா ஜாமுன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்க எடுக்கலாம். ஸோ பாருங்க, உங்களுக்கு ஆயில் எதுவுமே இல்ல. ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டீங்க அப்படின்னா, இருக்கிற ஆயிலுமே அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இத வந்து நம்ம சுகர் சிரப்ல போடுவோம். சுகர் சிரப் வந்து கொஞ்சம் சூடா இருக்கணும். இன்கேஸ் ஆறி இருந்ததுன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் அத நல்லா சூடு பண்ணிட்டு இத போட்டுட்டு, ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விடணும். அவ்வளோதான். இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இத போட்டு 2 பக்க சைடுமே நீங்க வந்து ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா, மினிமம் ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அந்த ஜூஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்.
அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எல்லா ஜூஸையுமே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில வச்சுட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலும் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. 19 இயர்ஸா ரன் பண்றோம். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு பஞ்சு போல இருக்குன்ட்டு.